இன்றைய தினம் ஆனி திருமஞ்சனம் அனைத்து சிவாலயங்களிலும் சீரும் சிறப்புமாக அனுசரிக்கப்படுகிறது. ஆடல் வல்லவனாகிய ஆடல் அரசனாகிய எல்லாம் வல்ல சிவபெருமானினுடைய அந்த திருநடன காட்சி இருக்கு இல்லைங்களா, அதை பார்த்தோம்னாலே நம்முடைய பாவங்கள் எல்லாமே ஓடிடுங்க. அதே போல் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களிலிருந்து மிகப்பெரிய சித்தர்கள், மகான்கள், மகரிஷிகள் அவங்கள்லாம் ஆசைப்படுறது எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய அந்த ஆனந்த தாண்டவத்தை மீண்டும் காண வேண்டும். அந்த நேரத்திலே இறைவனுடைய அந்த ஆடல் இருக்கிறதே, அதை காணும் போதெல்லாம் நம்முடைய சாபங்கள், பாவங்கள் எல்லாமே விலக ஆரம்பித்துவிடும். அதை தாங்க பெரிய மகான்கள்லாம் வரம் வாங்கி இன்றைய தினத்தில் வந்து இந்த சிவபெருமானை, நடராஜ பெருமானை தரிசித்து விட்டு செல்வார்கள். ஆனி மாதம் அப்படின்னாலே நமக்கு உடனடியாக ஞாபகத்துக்கு வர்றது என்ன? ஆனி திருமஞ்சனம்தான். அனைத்து சிவாலயங்களிலும் இன்றைய தினத்தில் விசேஷ அபிஷேக ஆராதனைகள் செய்யப்படுதுங்க. ஆனி மாதத்தை தான் ஜேஷ்ட மாதம் அப்படிங்கிறோம். அதாவது மூத்த மாதம், பெரிய மாதம், பகல் பொழுது அதிகமாக இருக்கக்கூடிய மாதம் இந்த மாதம்தான். அதனால தான் முதல்வராகிய நம்முடைய சிவபெருமானுடைய திருநடன தாண்டவமும் இந்த மாதத்திலே நிகழ்கிறதுங்க. அதே போல் வருடத்துக்கு 6 முறை மிக சிறப்பான அபிஷேகம் செய்யப்படுகிறது. அதில் சிறப்பான அபிஷேகம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நிகழக்கூடிய ஆனி திருமஞ்சன சிறப்பு தான் ரொம்ப சிறப்புங்க. திருமஞ்சனம் அப்படின்னாலே அபிஷேகம்தாங்க. இன்றைய தினம் சிதம்பரத்திலே, அதாவது தில்லையிலே பால், தயிர், நெய்யின்னு 36 வகையான அபிஷேக பொருட்களால் எல்லாம் வல்ல நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள், ஆராதனைகள் எல்லாமே இன்னைக்கு நடைபெறுதுங்க. படைத்தல், காத்தல், அழித்தல், அதே போல் மறைத்தல், அருளல் உள்ளிட்ட அந்த 5 விதமான வித்தைகள் இருக்கு இல்லைங்களா, 5 விதமான அருளாற்றல் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் இறைவன்டேர்ந்து இன்னைக்கு அவருடைய நடனத்தால் வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான திருநாளாக இன்றைய திருநாள் இருக்குதுங்க. அதனால் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று அபிஷேக பொருட்களை இன்னைக்கு நாம் கொடுத்தோம்னா நல்லதுங்க. பாலாக இருந்தாலும், தயிராக இருந்தாலும், நெய், அது மாதிரி திரவிய பொடி, அது மாதிரி மஞ்சள் பொடி, அது மாதிரி எந்த ஒரு அபிஷேக பொருளாக இருந்தாலும் இன்றைக்கி நாம் தரலாம். தேன் தரலாம், இளநீர் தரலாம். தேன்லாம் பாருங்கள், ஏகப்பட்ட மலர்களிலிருந்து சேகரிக்கப்பட்ட ஒரு பொருள் தேன். அதனால்தான் தேனபிஷேகம் செய்தாலே நம்முடைய பாவங்கள் தீரும், சந்ததிகள் நல்லா முன்னுக்கு வருவாங்க அப்படின்னு வேதங்களில் சொல்லப்பட்டிருக்குங்க. அதே மாதிரி ஜோதிட சாஸ்திரத்தில் சனி பகவான் நமக்கு எந்த தொந்தரவு கொடுத்தாலும் அந்த தொந்தரவிலிருந்து நாம் விடுபடுறதுக்கு சிவபெருமானுடைய அந்த தில்லை நடனக் காட்சி, அந்த ஆனந்த நடனக் காட்சியை பார்த்தோம்னாலே அதெல்லாமே மாறுங்க. கோள் என்ன செய்யும் அப்படின்னு திருஞான சம்பந்தர் கேள்வி கேட்கிறார். எல்லாம் வல்ல ஈசனுடைய திருப்பாத கமலத்தை நாம் வணங்கி கொண்டே இருந்து விட்டால் கோள்களால் வரக்கூடிய பாதிப்புகள் அதெல்லாமே மாறி எல்லாமே நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு மறைமூர்த்திகள் எல்லாருமே நமக்கு பறைசாற்றி விட்டு சென்றிருக்கிறாங்க. அதனால் இன்றைய தினத்தில் மகா தரிசன அந்த ஆனந்த தாண்டவ நடனக் காட்சியை சிவாலயங்களிலே, அனைத்து சிவாலயங்களில் நடைபெறக்கூடிய ஆனந்த தாண்டவ நிகழ்ச்சியை நம் கண்ணால் காண்போம். நாம் எல்லா வரங்களையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, ஆனி திருமஞ்சன நன்னாளாகிய இன்றைய தினத்தில் ஆடலரசனாகிய எல்லாம் அல்ல ஸ்ரீ நடராஜ பெருமானின் நல்லருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.